உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். பாஜகவும் RSSம் தான் விஜயை அரசியலில் இறக்கி சிக்க வைத்துள்ளதாக ஆதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் தெரிவித்துள்ளார். கோவை சிந்தாமணி பகுதியில் ஆதித்தமிழர் பேரவை மேற்கு மண்டல மாநில நிர்வாகிகள் மாவட்டம் செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பேரவையின் நிறுவன தலைவர் அதியமான் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதியமான் 18% உள் இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வகைப்படுத்திட வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து அதனை விரைந்து வகைப்படுத்திட வலியுறுத்தி செப்டம்பர் 26 தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை குறிப்பிட்டார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு அடுத்த வருடம் எடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். எனவே தமிழக அரசு அதுவரை காத்திருக்காமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து எடுத்து வகைப்படுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 76 ஜாதிகளையும் கணக்கெடுத்து அதில் பின்தங்கிய நிலைகளை கண்டறிந்து அவர்களுக்கும் உள்ள இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவ்வாறு செய்தால்தான் சமூக நீதி அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்ட விவகாரம் குறித்து பேசிய அவர், அந்த துயர சம்பவம் மிகப்பெரிய கண்டனத்திற்கு உரியது. அதனை நடத்தியவர்களும் கண்டனத்திற்கு உரியவர்கள் என்று தெரிவித்தார். அதனை நடத்தியவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூட சொல்லவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளார். முதல்வரின் பணி பாராட்டத்திற்குரியது என்று தெரிவித்தார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் முதல்வர் அறிவித்ததை அடுத்து 20 லட்சம் ரூபாய் அந்த கட்சியினர் அறிவித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு அளித்துள்ள சிகிச்சைக்கான செலவு என்று அனைத்தையும் விஜயிடமிருந்து பெற வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாயை விஜய் வழங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வீடு கட்டி தர வேண்டும் என்று தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதில் முதல் குற்றவாளியாக விஜயை சேர்த்து அவரை கைது செய்வதற்கு இந்த அரசு தயங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் உட்பட பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் விஜய் மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. விஜய் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அதனை உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளங்களில் உயர்நீதிமன்ற நீதிபதியையே பலரும் விமர்சிப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர், எந்தவிதமான பயிற்சியோ அனுபவமோ எதுவும் இல்லாமல் கட்சியை துவங்கியவுடன் முதல்வர் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் விஜய் தானாக அரசியலுக்கு வந்தது போன்று அவரது நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தவில்லை. விஜயை பாஜகவும் RSSம் திமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டு அரசியலில் வாக்குகளை பிரிப்பதற்காக இறக்கிவிட்டு சிக்க வைத்திருப்பதாக விமர்சித்தார். பாஜகவின் பிடியில் வசமாக விஜய் மாட்டியுள்ளார். அவர்கள் காட்டக்கூடிய வழிகளின்படி விஜய் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க நேரடியாக வராத விஜய், நான் அலுவலகத்தில் தான் இருப்பேன், என்னை வந்து கைது செய்யுங்கள் என்று ஆணவத்துடன் பேசுவதாக தெரிவித்தார். சம்பவம் நடைபெற்று முடிந்து 3 நாட்கள் கழித்து மயக்கத்திலிருந்து எழுந்து வந்து எழுதி கொடுத்ததை விஜய் படித்துள்ளார். அந்த துயர சம்பவம் நடந்த பிறகு அந்த கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறந்ததா என்று கேள்வி எழுப்பினார். படப்பிடிப்பு கேரவனை முதலில் அரசியலுக்குள் கொண்டு வந்தது விஜய்தான் என்றும் விமர்சித்தார். விஜய் முதல்வரை விமர்சிப்பதும் நீதிமன்றத்தை விமர்சிப்பதும் சிறிது நாட்கள் தான் நடக்கும். 1 வாரத்திற்குள் அனைத்தும் தலைகீழாக மாறும் என்றும் கருதுவதாக தெரிவித்தார். இடஒதுக்கீடு வகைப்படுத்துதல் தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் மீண்டும் அது பற்றி வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். வணக்கம். கடந்த செப்டம்பர் 26 நெருப்புத் தமிழன் நீலவேந்தன் அவர்களுடைய நினைவு நாளில் தமிழகம் எங்கும் ஏறத்தாழ 40க்கு மேற்பட்ட இடங்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆதித்தமிழர் பேரவை ஏற்பாடு செய்து அதில் வகைப்படுத்துதல், அதாவது கடந்த ஆகஸ்ட் 1 அன்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு உள் இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வகைப்படுத்தி அதை மீண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்காத பின்தங்கிய பட்டியல் சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்து தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது. இதுவரைக்கும் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழக அரசை எடுக்கலாம். சென்சஸ் அப்படி சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நம்ம ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு அடுத்த ஆண்டு எடுப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கு காத்திருக்காமல் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எப்படி தெலுங்கானா, ஆந்திரா, ஹரியானா போன்ற, அதே போல் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி பொருளாதார கணக்கெடுப்பை எடுத்தார்களோ அந்த கணக்கெடுப்பை எடுத்து அதன் அடிப்படையில் இதை கேட்டகரைசேஷன் அதை வகைப்படுத்த வேண்டும். வெறுமே 3 சாதிகள் மட்டுமே அதிகமாக இருக்கிற இந்த 76 சாதிகளில்
மீதி இருக்கிற சாதிகளையும் கணக்கில் எடுத்து அவர்களுடைய பின்தங்கிய நிலைமையை கண்டுபிடித்து அவர்களுக்கும் அதை இந்த உள்ளிடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். ABCD அப்படின்னு பிரித்து அவர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டும்தான் உண்மையான சமூக நீதி என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சமீபத்தில் நடந்த இந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த பெருந்துயர சம்பவம் உண்மையிலே மிக பெரிய கண்டனத்துக்குரியது. அதை நடத்தியவர்கள் கண்டனத்துக்குரியவர்கள். நடத்தியவர்களெல்லாம் இப்போது காணாமல் போயிட்டாங்க. அவர்கள்லாம் ஓடி ஒளிந்து விட்டார்கள். குறைஞ்சபட்சம் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூட அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் உடனடியாக இரவோடு இரவாக 3 மணிக்கெல்லாம் வந்து கரூரில் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான முதலுதவிகளையும் மற்ற நிவாரணங்களையும் அதே போல் அவர்களுக்கான மருத்துவம் என்னென்ன மருத்துவம் ஸ்பெஷலாக பார்க்க வேணும் அப்படிங்கிறது எல்லாமே முடுக்கி விட்டு அந்த வேலைகளை செய்தார். அவர் வருவதற்கு முன்பே 2 அமைச்சர்களை அனுப்பி அந்த வேலைகளை எல்லாம் செய்தார். அந்த அளவுக்கு முதல்வர் அவர்களுடைய அந்த பணி மிகப்பெரிய பாராட்டுக்கு உரியது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதிலிருந்து தப்பித்து யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தப்பித்து ஓடுகிற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் தமிழக முதல்வர் 10 லட்சம் நிவாரணம் அளித்த பிறகு இறந்தவர்களுக்கு அவர்கள் 20 லட்சம் அறிவித்தார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு அளித்த அந்த உதவியும் அதே போல் அந்த மருத்துவ செலவுகளும் இதுக்கான அத்தனை செலவுகளும் நடிகர் விஜயிடமிருந்து பறிக்க வேண்டும். அவரிடம் இப்போ வாங்குவது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் விஜய் தான் தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடும் அவர் தான் கட்டித்தரணும். இதெல்லாமே அரசு செய்யணும். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமும் இன்றைக்கி உயர்நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த கண்டனத்தின் அடிப்படையில் நம்பர் 1 அக்யூஸ்டாக விஜயை சேர்த்து அவரை கைது செய்ய இந்த அரசு தயங்கக்கூடாது. இந்த அரசு டிரைவர் மேலெல்லாம் கூட இப்போ வழக்கு நேற்று போட்டிருக்காங்க. மற்ற கட்சிக்காரர்களை மேலே போட்டாங்க. அந்த கேரவனுடைய ஓட்டுநர் மீது இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கு. ஓட்டுநர் வரைக்கும் வந்த வழக்கு விஜய் மீது இன்னும் வரல. ஆக அதை மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை மீது வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் கேட்டுக்கொள்வோம். அரசையும் நீதிபதியுமே விமர்சிக்கிறாங்க. இல்லைங்க, அந்த அளவுக்கு அவர்களுக்கு தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது என்னென்னா, எந்த விதமான ஒரு பயிற்சியோ அனுபவமோ எதுவுமே இல்லாமல் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்வர் பதவியிலே போய் அமர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டுமில்லை, இவர் தானாக இந்த அரசியலுக்கு வந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் எதுவும் வெளிப்படுத்தவில்லை. இவரை இறக்கி விட்டிருக்கிறார்கள். யாரோ என்பது யாரும் இல்லை, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக விஜயை தமிழ்நாட்டு அரசியலை வாக்குகளை பிரிப்பதற்காக களத்தில் இறக்கி அவரை சிக்க வச்சிருக்கிறாங்க. அவர் பிஜேபியினுடைய பிடியில் வசமாக இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்காரு. அதிலிருந்து அவர் எப்படி தப்பிப்பாருன்னு நமக்கு தெரியல. அதனால் அவங்க கொடுக்குற அந்த வழிகாட்டுதலின்படி டைரக்ஷன் படி அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர் நீதிபதியையும் திட்டுவார், இன்னும் எல்லாத்தையுமே திட்டுவார். ஏன்னா தங்களை பாதுகாக்க மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்கிற தைரியத்தில் தான் இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார். இல்லாட்டி இதெல்லாம் பேச முடியாது. நேரடியாக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத விஜய், நேரடியாக வராத விஜய் அவர் சொல்கிறார், தைரியம் இருந்தால் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், என்னை கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு பேசுகிறார். மயக்க நிலையில் 3 நாள் தூங்கி எந்திரிச்சு வீடியோவில் பதிவு பண்ணுறாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட விஜய் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அவர்களுடைய ஆட்களும் வரவில்லை, அதை இரங்கலும் தெரிவிக்கல. நான் கேட்குறேன், அந்த கட்சியினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறந்ததா? ஏன் பறக்கவில்லை?
ஒன்றுமே நடக்கலைங்க. ஒரு கட்சிக்கான எந்த விதமான அடிப்படையும் கட்டமைப்பும் அந்த கட்சியில் இல்லை. பணம் இருந்தால் ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் கேரவன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே கொண்டு வரலைங்க மக்கள் மத்தியில். இவர் தான் கேரவன், அவருடைய நடிப்புத்துறையில் இருக்கிற கேரவனை இங்கே கொண்டு வர்றாருங்க. மற்றவர்கள்லாம் வேனில் வந்திருக்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன பஸ்ஸுகளில் வருவாங்க, கொஞ்சம் பெரிய வேன்களில் வருவாங்க. கேரவனை கொண்டு வந்து நிறுத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற ஒரே வேலையை விஜய் மட்டும்தான் இன்றைக்கி செய்திருக்கிறாரு. ஆக ஒரு குரூர மனம் படைத்த விஜய் இன்றைக்கு அவர் முதல்வரை விமர்சிக்கிறதும் சரி, இல்லை நீதிமன்றத்தை விசாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும். இன்னொரு வாரத்துக்குள்ளே எல்லாம் தலைகீழாக மாறும் என்று நான் கருதுகிறேன். இடஒதுக்கீடு வகைப்படுத்துவது சம்பந்தமாக சிஎம் அந்த துறை சார்ந்த அலுவலர் இல்லை, சிஎம்முக்கு ஏற்கனவே நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம். மிக ஏன்னா நாங்கள் ஒரு ஓராண்டு எதிர்பார்த்தோம். கடிதம் கொடுத்துட்டோம், முன்னாடியே கொடுத்துட்டோம். இந்த வகைப்படுத்துகிற வேலைகள் நீங்கள் செய்வோன்ட்டு முதல்வரை போன அந்த ரிசல்ட், அந்த தீர்ப்பு வந்த உடனே நாங்கள் முதல்வரை சந்தித்து அந்த கடிதம் கொடுத்துட்டோம். சரி, ஒரு ஓராண்டு அதை காத்திருந்தோம். போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் ஓராண்டு காத்திருந்தோம். ஆனால் எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் அரசில் வரல. அப்போ அதனால தான் இப்போ நாங்கள் அந்த இது நடத்துகிறோம். மீண்டும் இப்போ சந்திக்கலான்ட்டு திட்டமிட்டிருக்கிறோம். அவரை போய் சந்தித்து நீங்கள் வகைப்படுத்துதலை விரைவுபடுத்தணும், அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், அதுதான் சமூக நீதி அப்படிங்கிறத மீண்டும் நேரில் சந்தித்து பேச இருக்கிறோம். நன்றி.